கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வார ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி ஒரு விசேஷித்த நிகழ்ச்சியாக இன்றைக்கு தயாரிக்கப்படுகிறது. எங்களுடைய ஊழியத்திலே உதவியாக இருக்கிற அன்பு நண்பர் சகோதரன் இமானுவேல் அவர்கள் இன்றைக்கு இந்த வீடியோவின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்திலே அன்பு சகோதரனை வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் இப்பொழுது இந்த வீடியோவிலே தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சிக்கு அழைத்த கிங்ஸ்டேயாவை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் மற்றும் தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் தேவனை மகிழ்ப்படுத்தி அவருக்கு ஆராதனை நாம் ஏறெடுப்போம். இந்த ஆராதனையிலே தேவன் நமக்கு விடுதலையும் சுகத்தையும் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அவரை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்ய. கைகளை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருக்கே ஆராதனை செய்வான் எழுதியிருக்கிறபடி கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. வல்லமை பெற்றுக்கொள்ளும். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்ய. ஜீவ தண்ணீர் நீரே
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்ய. அவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய், நாம் ஆண்டு கொள்ளும்படியாய் ஆதாமை உண்டாக்கி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை எழுந்து போனால் அது திருப்பி கொடுக்கும்படியாய் நமக்காக அவர் வந்தார். 138 சங்கீதம் 8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. ஏனென்றால் கர்த்தர் சகலத்தை செய்கிறவர். என்னாகமும் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 23ஆம் வசனத்திலே, மோசேக்கு ஆபிரகாம் தேவன் சொன்ன மோசே எடுத்து சொன்னார், என் கை குறுகி இருக்கிறதோ, நான் சொன்னதை செய்வனோ செய்ய மாட்டானோ என்று இன்றைக்கு நீ காண்பாய் என்று சொல்லி, என் கை ஒருபோதும் குறுகி போகவில்லை. எபேசியர் 1:23 படி எல்லாவற்றால் நிரப்புகிற சரீரமாகிய சபைக்கு அவரே தலையாயிருக்கிறார். அவர் தலையாயிருப்பாரானால் சகலத்தையும் அவர் உருவாக்கி நம்மிடத்தில் கொடுத்த காரியங்களை நாம் தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அவரை உயர்த்தி உள்ளத்தில் எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஏனென்றால் சகலத்தையும் நீ உருவாக்கினீ, உம் வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. சகலத்தையும் நீ உருவாக்கினீ, உம் வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்று. கை உயர்த்தி உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அறிக்கை பண்ணாமா? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இருக்கு. சகலம் என்றால் சகலம். ஒருவேளை தீமையாய் காணப்படலாம், தோல்வியை கூட காணப்படலாம், நிச்சயமாக முடிவு உண்டு.
உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தை நம்மை அனுமதித்த காரியத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். உயர்த்தி அவர் நாமத்தை மேம்படுத்தி அவரே நோக்கி பார்க்கிறோம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தின் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாம் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. கைவிடாத தேவன், மட்டுமாய் நடத்தினவர், அவர் என்னோடு கூட இருப்பதினால் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர், போதுமானதற்கும் அதிகமாய் செய்கிறவர், வேண்டிக்கொண்டு நினைப்பதற்கும் மிகவும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். ஒரு நாளும் கைவிட மாட்டார். கைவிடாதிருந்தா உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தார். உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தார். எப்பொழுது அவர் என்னோடு இருப்பதினால் என்னை கைவிடாதிருந்தார். இயேசு என்னோடு இருப்பதினால் என்னை கைவிடாதிருந்தார். 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 உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தார். உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தார். அவர் என்னோடு இருப்பதினால் என்னை கைவிடாதிருந்தார். இயேசு என்னோடு இருப்பதினால் என்னை கைவிடாதிருந்தார். கைவிடாதிருந்தார்.
இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபின் சிறு மந்தையை பயப்படாதே, நான் உன் வலதுகையை பிடித்து உன்னோடு இருக்கிறேன் என்று உலகத்தின் முடிவு வந்து சகல நாட்கள் உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனபடினால் பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் அற்புதம் செய்வேன் என்று யோசுவாவுக்கு சொன்னதைப் போல தேவன் அற்புதம் செய்ய போகிறார். அதை எதிர்பாருங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். 138 8 வசனப்படி கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை. அன்றைக்கு அவர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கோ தம் பிதாவாக தேவன் ஒரே பேரான குமாரனாகி கிறிஸ்துவை நமக்காய் தந்திரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் பிதாவின் வலது பாசலை அமர்ந்தவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவர் கொடுப்பார், நிச்சயமாக தருவார். அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய அன்பு கூறுகிறீர்கள். ஆனபடினாலே சகலத்தின் நன்மையாய் மாற்றி தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆனவர். எங்களை அதிகமாய் நேசிக்கணும்னா தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாயுமே ஆராதி கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டும்படியாய் உயர்த்தும்படியாய் ஆராதனை பிரியப்படுகிற தேவன் இந்த நாளிலே எங்களோடு சேர்ந்து ஆராய்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையை சந்திப்பீராக, குறைகளை நிறைவாக்குவீராக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13:10 நிறைவான கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக நம்பிக்கை உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஒரு முடிவை கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நாமத்தை உயர்த்துவோம், ஸ்தோத்தரிப்போம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.